ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி மயங்கொலிகள். மயங்கொலிகள் அப்படிங்கும்போது அந்த தலைப்பிலேயே நமக்கு தெரியும், மயக்கப்படுத்துகின்ற ஒலிகளுக்கு தான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லி பெயர். பாருங்க, நம்ம இரண்டு சொற்களை பார்க்கிறோம். மனம் தன்னகரம் இருக்கு, மனம் ரன்னகரம் இருக்கு. ரெண்டுமே ஆனால் உச்சரிப்புல சிறிதளவு தான் வேறுபாடு வரும். நம்மளுடைய அன்னம், மேல்வாய், பற்கள் இதை வச்சு நம்ம சிறிய வேறுபாடு தான் நமக்கு இயல்பாக பேசும்போது வேறுபாடே அதிகமாக தெரியாது. இந்த மாதிரி வேறுபாட்டில் மேலே உள்ள இரண்டு சொற்களையும் படித்தோம்னா உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ரெண்டும் ஒன்று போல தான் ஒலிக்கும். ஆனால் இரண்டுக்கும் இடையே என்ன இருக்கு? பொருள் வேறுபாடு இருக்கும். பாருங்க, மனம்னா மல்லிகை பூக்களோட மனம், ரன்னகரம் போட்டோம்னா நம்மளோட மனது, இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இந்த மாதிரி உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை நம்ம என்னன்னு சொல்றோம்? மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம். இது மொத்தம் எத்தனை எழுத்துகள் இருக்குன்னா 8 இருக்கு. முக்கியமா மயங்கொலி எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 8. ந ந ந. உச்சரிப்பு பாருங்க ஒரே மாதிரிதான். ல ழ ள, ர ர. நாம நல்லா கவனிச்சோம்னா, நல்லா கவனிச்சு உச்சரிக்கும் போது வேறுபாடு தெரியும். சரிங்களா? 8 எழுத்துகளும் மயங்கொலி எழுத்துகள். இது ஒலிக்கிற முறை பாருங்க கொடுத்துருக்காங்க, கீழே பார்க்கலாம். நா, இதை டன்னகரம்னு சொல்லுவோம். நாவின் நுனி, நாவினோட நுனி இங்க பாருங்க கொடுத்து காட்டியிருக்காங்க. மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை, எந்த பகுதியை? நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்குது. நாவினோட நுனி மேல்வாய் அன்னம் இருக்கு இல்லையா, நடுப்பகுதியை தொடுறதுனால. அதே ரன்னகரம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை, பாருங்க இங்கேயே வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. முன்பகுதி, நடுப்பகுதி. தன்னகரம் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இது என்னது? அடிப்பகுதி. தன்னகரம் நடுப்பகுதி, ரன்னகரம் முன்பகுதி, தன்னகரம் பல்லின் அடிப்பகுதி. அடிப்பகுதினா இங்க முன்னாடி. நம்ம அடின்னா இந்த சிறுநாக்கு இருக்கிற இடத்துல நீங்க மீன் பண்ணக்கூடாது. முன்னாடி, பல் முன்னாடி அடிப்பகுதியை தொடுறதுனால் நகரம் பிறக்குது. பாருங்க, இது இணை எழுத்துகள். தன்னகரம், தன்னகரம், ரன்னகரம் சேர்ந்துதான் ஒரு அடுத்தடுத்து நம்ம இருக்குது. இந்த இணை எழுத்துக்களை கொண்டு தான் இதற்கு பெயரே வைக்கிறோம். ஏன்னா 3 சுழினா 2 சுழினா அப்படி சொல்லக்கூடாது. இதுக்கு பெயர் டா பக்கத்திலேயே இணை எழுத்தா வர்றதுனால தன்னகரம். தகரத்தை அடுத்து நான் வர்றதுனால தன்னகரம். ரகரத்தை அடுத்து நான் வர்றதுனால ரன்னகரம். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். பள்ளியிலேயாகட்டும், வெளியில் எங்கேனாலும் சரி, நீங்கள் இந்த 3 சுழி 2 சுழிங்கிறதெல்லாம் விட்டுணும். இப்போ சுத்தமாக இந்த பெயர் வச்சு தான் டன்னகரம், தன்னகரம், ரன்னகரம் தான் நம்ம எழுதணும். பாருங்கள், என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். ஏன்னா நம்ம ஒரு சொல் எழுதும் போது ஃபஸ்ட்டு மெல்லினம் அதுக்கப்புறம் தான் வல்லினம் வரும். வண்டி, நண்டு. இந்த இடத்துலலாம் நீங்கள் எந்த நகரம் போடணும்னு ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் டன்னகரம். தா வரிசை எழுத்துக்கள் வந்ததுனாவே அதுக்கு முன்னாடி நீங்கள் 3 சுழி டன்னகரம் போட்டுடணும். எளிமையாக உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் குறையும். ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். அப்போ பாருங்கள், மன்றம், நன்றி, கன்று. பாருங்கள், ரா வல்லின ரகரம் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த நகரம் போடணும்னு ஈஸியாக ராக்கு அடுத்து என்னென்ன இருக்கும் போட்டுடலாம். இது உங்களுக்கு அதிகமாக தமிழ் தேர்வுலாம் எழுதும் போது பிழை ஏற்படுவதை அது குறைக்கும். நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் வந்துருச்சுன்னா ரன்னகரம் வந்தால் பொருளே மாறுபட்டுரும். பாருங்கள், வானம்னா வெடி, டன்னகரம். அதே ரன்னகரம் வந்துச்சுன்னா வானம்னா ஆகாயம். பனி டன்னகரம் வந்துச்சுன்னா வேலை, அதே ரன்னகரம் வந்ததுன்னா குளிர்ச்சி. அதனால் தமிழில் சிறிய வேறுபாடு இருந்தாலும் அப்படியே பொருளே மாறுபட்டுரும். அடுத்தது லகரம் பார்க்கலாம். ல ல ழ எழுத்துகளுக்கு உண்டான வேறுபாடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ல, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை, அது அன்னம், நகரம் அன்னத்தை தொடுறது. இது மேல் பல், பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். நாவினோட இரு பக்கங்களும் இங்கே பாருங்க தடித்து பற்களை தொடணும். இது வா போல இருப்பதால் வகர லகரம் சொல்கிறோம். இந்த லகரத்தை வகர லகரம்னு சொல்லுவோம். ஏன்னா வாவடிவம் தான், கொஞ்சம் தான் வேரியேஷன். இப்படி வளைக்கணும், லாக்கு வாக்கு வளைக்கக்கூடாது, அதனால் வகர லகரம்னு சொல்கிறோம்.
அடுத்தது ல பொதுலகரம். நகரலகரம்னு சொல்கிறாங்க, பொதுலகரம்னு சொல்லலாம். இது ரெண்டு ஒழிக்கலாம். பொதுலகரம்னு சொல்லலாம், நகரலகரம். ஏன்னா நான் மாதிரியே இருக்குது, எப்படி வா சொன்னோம் அந்த மாதிரி. இதுவும் நாவின் இரு பக்கங்கள் தடித்து இது அன்னம். மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை, மேல் அன்னத்தின் நடுப்பகுதி நம்ம இங்கேயே பார்த்தோமே. எந்த எழுத்து பார்த்தோம்? மேலன்னத்தின் மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடர்றது தன்னகரம். அதே மாதிரி இது பொதுலகரமும் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதுக்கு பெயர் பொதுலகரம்னு சொல்லலாம், நான் போல இருப்பதால் நகரலகரம்னு சொல்லலாம். அடுத்தது ழ. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து, இது நல்லாவே நமக்கு வேரியேஷன் தெரியும், ஒழிக்கும் போதே நல்லா தெரியும். ழ வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும். இந்த பொது லகரமும் சிறப்பு லகரமும் ஒரே இடத்துல. லா தமிழுக்கே சிறப்பான எழுத்து, தமிழுக்கே உரிய சிறப்பான எழுத்துன்னா லா. இதனை சிறப்பு லகரம்னு அழைக்கிறோம். இது மா போல இருப்பதால் மகர லகரம்னு அழைக்கிறோம். அப்போ இதுக்கு எல்லாமே இரண்டு பெயர்கள். மா போல இருப்பதால் மகர லகரம். நாம் மேக்சிமம் எல்லாருமே சொல்கிறது சிறப்பு லகரம் தான் சொல்லுவோம். பாருங்கள், இதுக்கு பாருங்கள், விலை பொருளின் மதிப்பு வகரலகரம் வந்தால், பொதுலகரம் வந்தால் உண்டாக்குதல், விளைச்சல் உண்டாக்குறது. விளை அப்படின்னு சிறப்பு லகரம் வந்தால் விரும்பு. இலை வகரலகரம் வந்தால் செடியின் இலை. பொதுலகரம் வந்தால் மெலிந்து போதல், இலைத்து போகிறான்னு சொல்கிறோம்ல. இழைனா நூல் இலை. அடுத்தது வல்லினரகரமும் இடையினரகரமும். ர. நாவின் நுனி மேலன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுது. மேலன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதனால் இதுக்கு பெயர் என்னது? இடையினரகரம். வல்லினரகரம். நாவின் நுனி மேலெண்ணத்தின் மைய பகுதியை, மேலெண்ணமே தான் நாவின் நுனி, முதல் பகுதியை தொட்டா இடைநரகரம், மைய பகுதியை தொட்டா வல்லினரகரம். இதுக்கு பேர் வல்லின எழுத்துங்கிறதுனால தான் வல்லினரகரம்னு சொல்கிறோம். நமக்கு தெரியும் இடையின எழுத்துகள்னா எரள வளல. அப்போ இதில் எரள வளலன்னு இடையினத்தில் வர்றதுனால நம்ம இடையினரகரம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் வல்லின எழுத்துக்களும் கசட தபர அப்படின்னு சொல்லுவோம். எந்த ரா வருது? ரா வருதுனால இதை வல்லினரகரம்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள். ஏரி இடையினரகரம் வந்தால் நீர்நிலை. ஏரி வல்லினரகரம் வந்தால் மேலே ஏரி, மேலே ஏறுறது. கூரை வீட்டின் கூரை, இது கூரை வல்லினரகரம் வந்தால் புடவை. நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம ஒரு முறை நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கனாவே அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகமே வராது. நன்றி.